தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீது நமக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு. ஏன்னா அவங்க சட்டமன்றத்துல மக்களுக்காண்டி அதிகமான குரல் கொடுக்கிறது. அதே மாதிரி ஈழத்தமிழர்களுக்கான குரல் கொடுக்கிறது. தமிழ் மொழிக்காண்டிய தமிழ் பற்றாளர்களுக்காண்டி குரல் கொடுக்கிறது. சிறுபான்மை மக்களுக்காண்டி குரல் கொடுக்கிறது. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி குரல் கொடுக்கிறது. இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காண்டி அதிகமான முறை சட்டமன்றத்திலையும் சரி, பொதுக்கூட்டத்திலையும் சரி குரல் கொடுத்திருக்கிறது. இது போன்ற ஏராளமான நல்ல செயல்களை அண்ணன் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய முதல்ல வாழ்த்து சொல்லிக்கணும். ஆனா ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி அவங்க அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கு சில காரணங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது சீட்டு எண்ணிக்கை அதிகமாக தரல, அப்புறம் நாங்கள் வச்ச 10 அம்ச கோரிக்கைகளை அவங்க மதிக்கலை, எங்களை கூப்பிட்டதற்கான பேச்சுவார்த்தை நடத்தலை, அதனால் அதுலேருந்து நாங்கள் வெளியாகிட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கட்சியில் ஒரு தலைவர்களும் அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்களும் யார் கூட கூட்டணி வைக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கக்கூடாது, யார் கூட கூட்டணியில் இருந்தால் நம்ம வெற்றி வாகை சூட முடியும், இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கிறதும் வெளியேறதும் அந்த கட்சியுடைய சம்மந்தப்பட்ட ஒரு செயல். அதில் யாரும் தனிநபர் யாரும் அதில் போய் சொல்ல முடியாது. ஏன் கட்சியிலேருந்து அந்த கட்சியிலேருந்து கூட்டணியிலேருந்து வெளியேறினீங்க, இல்லை இந்த கூட்டணியில் ஏன் போய் சேர்னீங்கன்ட்டு. ஏன்னா அவங்களுடைய கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஏன்னாக்கா காலத்துக்கும் ஒரே சீட்லேயே இருந்து கட்சியை எப்படி வழி நடத்த முடியும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும்ட்டு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் பொதுவாக. அந்த வகையில் அவங்க யோசிச்சிருக்கலாம், இந்த கூட்டணியிலே இருந்தால் மீண்டும் ஒரு சீட்டோடையே நம்மளுடைய கட்சி முடிஞ்சு விடுமோ, அதனால் கூட்டணி விட்டு வெளியேறினாக்கா நமக்கு வாய்ப்புகள் அதிகமாகுமோ, நம்மளுடைய கட்சி வளர்றதுக்கு இன்னும் தோதுவாக இருக்குமோ என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால் அந்த அடிப்படையில் கூட கட்சியை விட்டு அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கலாம். அப்படிதான், அதுதான் உண்மையும் நிதர்சனமும். ஏன்னா ஒரு கட்சி வளரணுண்டாக்கா அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ட்டு பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய யோசிப்பாங்க. கட்சியை வளர்க்குறதுக்கு தானே ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நமக்கு. அது அவங்களுடைய உரிமை. நமக்கு என்ன ஒரு வருத்தம்னாக்கா, அந்த கூட்டணியில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் கிட்ட கூட்டணியில் இருந்திருக்கீங்க. இந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு தவறையுமே நீங்கள் காணலையா? அதுதான் நமக்கு ஒரு வருத்தம். ஏன்டா நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறீங்க, அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்களோ அதை ஆதாரத்தோட நான் வெளியிடுவேன், எல்லா ஃபைலும் என்கிட்ட இருக்குன்ட்டு சொல்கிறீங்க. சரி, அது தவறு செஞ்சால் வெளியிடுறது நல்லது தான், அது சரிதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏண்டாக்கா எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் குரல் கொடுத்த நீங்கள் இதே மாதிரி ஒரு தவறு நடக்குங்கும்போது அதை எதிர்த்து வெளியிடுறது சரிதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை எப்போ செஞ்சுருக்கணும், அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணுமே. நீங்கள் டிஎம்கே கூட்டணியில் இருக்கும்போது அவங்க அந்த அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் ஊழல் செஞ்சுருக்காங்களோ உங்கள்கிட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சதை நீங்கள் உடனடியாக சட்டமன்றத்துலேயும் சரி, பொதுவெளியிலையும் சரி வெளியிட்டிருந்தீங்கடா, இப்போ நீங்கள் மற்ற இடத்துல போய் சீட்டுக்கு நிற்கிறத விட இப்போ உங்கள் பின்னாடி மக்கள் அதிகமாக இருக்கிறத விட இன்னும் அதிகமாக வந்திருப்பாங்க. ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு, வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு, கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் செஞ்ச ஊழலை வெளியிட்டிருக்காரு, அதனால் இவரை நம்பி நம்ம போகலான்ட்டு மக்கள் முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அந்த கூட்டணியில் இருந்த 10 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு எதுவுமே வெளியே சொல்லாமல் கூட்டணி தர்மத்தை காக்கிறோங்கிற பேரில் ஊழல் செஞ்சதுக்கெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் அவங்க கூடவே வாய் மூடி பேசாமல் இருந்துட்டு இன்னைக்கு வெளியாகின பிறகு அவங்க அந்த ஊழல் செஞ்சுருக்காங்க, இந்த ஊழல் செஞ்சுருக்காங்க, அதை பட்டியலிடுவேன், அதுக்குள்ளான ஆதாரம் என்கிட்ட இருக்குது
இத சொல்றது எந்த விதத்தில நியாயம்? இப்படி சொன்னீங்கன்னா, உங்கள மக்கள் எப்படி நம்புவாங்க? இன்னைக்கு இந்த ஊழல மறைச்ச மாரி, நாளைக்கு இன்னொரு கட்சிய கூட்டணியில போய் சேர்ந்து, அங்கேயும் இது போன்ற ஊழல்கள் செய்யக்கூடியவர்கள நீங்க மறைக்க மாட்டீங்களா? என்று நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களா? அதுதானே எதார்த்தம். இந்த கட்சியில நீங்க எப்படி ஊழல் செஞ்சவங்கள, அமைச்சர்கள எப்படி புள்ளிவிவரத்தோட நீங்க வச்சிருந்தும் நீங்க வெளியிடாம இருந்தீங்களோ, அதே போல வரக்கூடிய காலத்தில வேற கூட்டணியில போய் சேர்ந்தீங்கன்னா, அங்கே உள்ள அமைச்சர்கள் இதே மாரி ஊழல் செஞ்சா, அப்பவும் நீங்க மறைக்கத்தானே செய்வீங்க. அதுதானே நம்புவாங்க. அல்லது உங்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு செய்தியாளர் சந்திப்புல சொன்னீங்கல்ல, நாங்க ஒன்று கூடி ஒரு தலைமையை ஏத்து கூட்டணி அமைச்சாலும் சரி, அல்லது நாங்களே 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டாலும் சரின்னு சொன்னீங்க. ஒருவேள நீங்க தனித்து போட்டியோ அல்லது உங்கள் கூட்டணியிலோ நீங்க வெற்றி பெற்று, உங்கள் தனித்து போட்டியிடக்கூடிய உங்களுடைய எம்எல்ஏக்களோ, அல்லது நீங்கள் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்களோ, இது போன்ற ஊழல்களை செஞ்சால், அப்ப நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்கன்னு உங்கள நம்புவாங்க. இன்னைக்கு மறைச்ச மாரியே அன்னைக்கு மறைப்பீங்கன்னு தானே நம்புவாங்க. இப்ப அதுதான் நமக்கு உள்ள வருத்தம். அந்த வருத்தத்த தான் இப்ப தெளிவுபடுத்துறோம். ஒரு கூட்டணியில இருக்கும்போதே நீங்க உண்மையாளர்களா இருந்தா, இது அண்ணன் வேல்முருகனுக்கு மட்டும் இல்ல. எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, அந்த கூட்டணியில ஒரு ஊழல் நடக்குதுன்னா, நீங்க தைரியமா வெளிப்படுத்துங்க. அப்பதான் மக்கள் உங்கள நம்புவாங்க. அத விட்டுட்டு கூட்டணியில இருக்கிற வரைக்கும் வாய மூடிட்டு வந்துட்டு, கூட்டணி முடிஞ்சோனே, இல்ல கூட்டணியில ஒத்து வரல, எனக்கு சீட்டு கிடைக்கல, நாங்க வச்ச கோரிக்கை கிடைக்கல, நான் 10 சீட்டு கேட்டேன், 2 சீட்டு தான் தருவேன்னாங்க. இல்ல எனக்கு இந்த அமைச்சர் கேட்டேன், இதை குடுக்கல என்று சொல்லி வெளிய வந்துட்டு, அப்புறமா இவங்க அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, இந்த ஊழல் பண்ணாங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இத கருத்தில கொண்டு இனி வர காலங்கள்ல அரசியல் தலைவர்கள் யாருக்கும் பயப்படாம உங்களுடைய கருத்துக்கள வெளியிடுங்க. ஊழல்கள வெளியிட்டு முகமூடிய கிழிங்க. இல்லண்டாக்கா நீங்க எப்போதுமே உங்கள ஏத்துக்க மாட்டாங்க. நன்றி.